வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாயிருக்குது. இந்த கருத்து கணிப்பு சொல்லுகின்ற செய்தி என்ன? இந்த கருத்து கணிப்பை நம்பலாமா நம்ப கூடாதா? இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்பதான் முதன்முறையாக நீங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கருத்து கணிப்பை நம்பலாமா நம்ப கூடாதா என்ற விஷயத்தை நான் சொல்றதுக்கு முன்பாக எந்தெந்த நிறுவனம் யார் யாருக்கு எவ்வளவு தொகுதி என்று போட்டிருக்காங்க அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஜேவிசி டைம்ஸ் நவ் இவங்க திமுகவுக்கு 75 இடங்கள் இருந்து 95 இடங்கள் போட்டிருக்காங்க. அதிமுகவுக்கு 128 இடங்கள் இருந்து 147 இடங்கள் போட்டிருக்காங்க. நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு 8 இடத்துல இருந்து 15 இடங்கள் போட்டிருக்காங்க. மற்றவர்கள் யாரும் வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டு வைபு அவங்க திமுகவுக்கு 103 இடங்கள் இருந்து 113 இடங்கள் போட்டிருக்காங்க. அதிமுகவுக்கு 114 இருந்து 124 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் தமிழக வெற்றி கழகத்துக்கு 4 இருந்து 10 இடங்கள் போட்டிருக்காங்க. மற்றவர்கள் யாரும் வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மேட்ரைஸ் அவர் ரிபப்ளிக் டிவி அவங்க திமுக கூட்டணி 122 இருந்து 132 வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதிமுக கூட்டணி 87 இருந்து 110, தமிழக வெற்றி கழகம் 10 இருந்து 12, மற்றவர்கள் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி மற்றவர்கள் 6 ஜெயிக்கலாம், அப்படி இல்லைன்னா 1 கூட ஜெயிக்காம போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பீப்புள் பல்ஸ் அவங்க 125 இருந்து 145 வரைக்கும் திமுக கூட்டணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதிமுக கூட்டணி 65 இருந்து 80 வரைக்கும் போட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 இருந்து 10 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் ஆக்சஸ் மை இந்தியா மற்றும் இந்தியா டுடே அவங்க ஒரு படி மேலே போயிட்டு அதிமுக வெறுமனே 22 தொகுதியிலிருந்து 32 தொகுதி தான் வெற்றி பெறும். தமிழக வெற்றி கழகம் 98 தொகுதியிலிருந்து 120 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறும். திமுக 92 இருந்து 110 தொகுதிகள் தான் வெற்றி பெறும். அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து திமுக எதிர்கட்சி அந்தஸ்து பெறுகிறது. தமிழக ஆட்சி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட பல செய்தி நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் அவங்க அதிமுக கூட்டணி 190 இடங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆல் இந்தியா சேட்டலைட் டிவி யூனியன் அப்படின்றவங்க அதிமுக 180 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் 4 நிறுவனங்கள் அதிமுக ஆதரவாகவும் 3 நிறுவனங்கள் திமுகவுக்கு ஆதரவாகவும் 1 நிறுவனம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகவும் கருத்து கணிப்படுத்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த கருத்து கணிப்பை நாம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கருத்து கணிப்பு 234 தொகுதிக்கும் போய் எடுத்தாங்களா விவரம் தெரியல. ஏன்னா அந்த விவரத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு எடுத்த நிறுவனங்கள் சொல்லவே இல்லை. அவங்க சொல்றது ஒரே ஒரு தகவல் மட்டும்தான். வாக்குப்பதிவுக்கு பிந்தைய காலத்தில் நாங்க போய் கருத்து கேட்டு எடுத்து வெளியிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு சாம்பிள் சொல்லவே இல்லை. எந்தெந்த வயதினர் இடத்துல போய் நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லல. ஸோ முக்கியமாக 234 தொகுதிக்கும் போனீங்களா அப்படின்றதுக்கும் பதில் இல்லை. மிக மிக முக்கியமாக இந்த கருத்து கணிப்பு எதன் அடிப்படையில் வந்திருக்கும்? வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தான் வந்திருக்கும். ஆனால் எந்த நிறுவனமும் வாக்கு சதவீதத்தை போடல. அதிமுக கூட்டணிக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம், திமுக கூட்டணிக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நிறுவனமும் வாக்கு சதவீதத்தை போடவே இல்லைங்க. ஏன் வாக்கு சதவீதத்தை நம்ம எதிர்பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ திமுகவும் அதிமுகவும் வெற்றி பெறுகின்ற தொகுதியுடைய வித்தியாசம் ரொம்ப நெருக்கமா இருக்குது. இப்ப திமுக 80 இடங்களை வெற்றி பெறுதுன்னா அதிமுக 70 இடங்களை வெற்றி பெறுது. அப்போ 10 தொகுதிகள் தான் அதிமுக திமுக இடையில வித்தியாசமே வருது. அப்ப இந்த 10 தொகுதிகள் வித்தியாசப்படுதுன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு வாக்கு வித்தியாசம் ஏற்படுது? குறைந்தபட்சம் 4%, 5%, இல்ல 1% அப்படின்ற வாக்கு சதவீதத்தை அவங்க வெளியிட்டாங்கன்னா அவங்க தொகுதி பிரிச்சு போட்டிருக்காங்கல்ல, அதிமுக கூட்டணிக்கு இவ்வளவு, திமுக கூட்டணிக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு பிரிச்சு போட்டிருக்காங்க இல்லையா? அப்படி பிரிச்சு போட்டது வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனா வாக்கு சதவீதத்தை இவங்க போடாத காரணத்தினால இதை எப்படி நம்புறது அப்படின்றது நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ரெண்டாவது ஜேவி ஸ்ரீராம் டைம்ஸ் நவ் இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க, தமிழ்நாட்டுடைய மக்கள் மனதை படிச்சவங்க.
அது மட்டுமல்ல, ஜேசிவி ஸ்ரீராம பொறுத்த வரைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் போய் கருத்து கணிப்பு கேட்டார், கிராமங்கள் தூரம் போய் கருத்து கணிப்பு கேட்டார், நகரங்கள் தோறும் கருத்து கணிப்பு கேட்டார், விவசாயிகள் தோறும் கருத்து கணிப்பு கேட்டார். அதனால ஜேசிவி ஸ்ரீராம் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ப எல்லா இடங்களுக்கும் பயணித்தவர். அவருடைய கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் அதிமுக 128 147 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஸோ அந்த கருத்து கணிப்பை நான் நம்புறேன். அதே மாதிரி ஆக்சஸ் மை இந்தியா, இந்தியா டுடே அவங்க ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அதில் தான் டிவிக்கு 98 120 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறும், அதிமுக 3வது இடம் போது திமுக 2ஆம் இடம் வருகிறது அப்படின்னு கருத்து கணிப்பை போட்டிருக்காங்க. ஆனால் அந்த கருத்து கணிப்பு களத்துக்கே போல அவங்க சோசியல் மீடியாவில் கருத்து கேட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் இந்தியா டுடே பாத்தீங்கன்னா விஜய் தான் ஆட்சியை பிடிக்கிறாரு, திமுக எதிர்கட்சியா போகுது அப்படின்ற கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், இளம் பட்டாளம் தான் சமூக வலைதளத்தில் அதிகமாக மூழ்கி கொண்டு இருக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி கருத்து கணிப்பெல்லாம் அவங்க தான் அதிகமாக பங்கெடுத்துக் கொள்வார்கள். ஸோ நம்ம தளபதி பற்றி கேட்டிருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போலியாக கூட பல ஐடிகளை உருவாக்கி அந்த ஐடி மூலமாக வாக்கு செலுத்தக்கூடிய வித்தையை தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க கற்று வச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், விஜயனுடைய ஒரு பாடல் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பாடலை ட்ரெண்டிங் பண்றதுக்காக பணம் கொடுத்து துபாய், அது மட்டும் கிடையாது சவுதி அரேபியா, நார்த் இந்தியா அங்கெல்லாம் வச்சு யூடியூபை ஓட விட்டுட்டு அங்க வியூவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தவேகாக்காரங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலம் கருத்து கணிப்பு எடுத்தோம்னா அவங்க காசு கொடுத்து கூட ஓட்டு போட சொல்லியிருப்பாங்க சமூக வலைதளத்தில். அதனால ஆக்சஸ் மை இந்தியா, இந்தியா டுடே பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளத்திலிருந்து கருத்து கணிப்பு எடுத்து போட்டுருக்காங்க பாருங்க, அதை நம்ப முடியாது. தவேக ஆட்சி பிடிக்கும், அதிமுக 3வது இடம் போகும் அப்படின்னு சொல்றத நம்ம நம்பவே முடியாது. எனக்கு ஒன்னே ஒன்று தான் இடிக்குது, என்னன்னு கேட்டீங்கன்னா ரிபப்ளிக் டிவி. அந்த டிவி பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு பார்க்கும்போது 125 தொகுதியிலிருந்து 145 தொகுதி வரைக்கும் திமுக வெற்றி பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 65 85 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறும் என்றும், அது மட்டும் இல்ல விஜய்க்கு 26 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரிபப்ளிக் டிவி விட்டுருக்குது. ரிபப்ளிக் டிவி யாருன்னு தெரியும், அவங்க யாருக்கு சாதகமா பேசுவாங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் திமுக தான் முன்னணி பெறுகிறது அப்படின்னு சொல்லுகின்ற போது நமக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. ஸோ இவங்க வாக்கு சதவீதத்தை வெளியிடாத காரணத்தினால நம்மளால அறுதிட்டு இந்த கருத்து கணிப்பு இதுதான் 4ஆம் தேதி ரிசல்ட்டா வரும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதனால கருத்து கணிப்பை பார்க்குறவங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது, திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 210 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, 200 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சென்ற 2021 தேர்தலை விட இந்த தேர்தலுடைய கருத்து கணிப்புகள் 125 தான் தொடங்குது. அதனால கூட்டணிக்கே 125 தான் ஸ்டார்டிங்னா முடிவடைறதும் 145 தான். சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க மட்டும்தான் திமுக கூட்டணி 145 160 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் யாருன்னே தெரியல, திமுகவுக்கு அள்ளி விட்டுருக்காங்க. ரொம்ப தாராள மனசு போல இருக்குது. அதனால திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் நெக் டு நெக் தான் இருக்கிறது. அதனால தவேகா யாருடைய வாக்க பிரிச்சிருக்கிறாரு அப்படின்னு இந்த கருத்து கணிப்பை வச்சு நாம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. ஏன்னா களத்துல நம்ம யாரை போய் கேட்டாலும் சரி அவங்க சொல்ற விடயம் ஒன்னே ஒன்று தான், நான் டிவி கேக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, போன வருஷம் யாருக்கு போட்டீங்க? தவறா சொல்லிட்டேன். 2021 யாருக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது திமுகவுக்கு போட்டேன் அப்படின்னு ஜோரா சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிந்த நண்பர் சைதாப்பேட்டையில் வசிக்கக்கூடியவர், திமுகவுடைய வர்த்தக அணி துணைத் தலைவராக இருக்கின்றார் சந்தோஷ், பேரையே சொல்லிட்டோம் போங்க. அவர்கிட்ட கருத்து கேட்டோம். சைதாப்பேட்டையில் நீ திமுக நிர்வாகியாக இருப்பதனால சொல்லுப்பா திமுக வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அண்ணே, நான் மட்டும்தான் திமுக ஓட்டு போட்டேன், ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிற 4 பேரும் விஜய்க்கு போட்டாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திமுகவுடைய வாக்குகளை கண்ணுக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் பிரிக்கிறார். ஆனால் அதிமுக வாக்குகளை தான் விஜய் பிரிக்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள் எல்லாத்துலேயும் வந்தது. நான் இங்கே டிவி பார்த்துட்டு இருக்கேன், அந்த டிவியில் நல்லாவே தெரியுது. அப்போது எது உண்மைன்னு தெரியல. நான் எல்லா வீடியோலையும் ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன், என்ன தெரியுமா? அதிகாரிகள் அதிமுக பக்கம் திரும்பி விடக்கூடாது.
அதிமுக ஜெயிக்குது என்ற மனநிலை உருவாயிடக்கூடாது. வாக்கு மையத்தில் போய் வாக்குப்பெட்டியை திறந்து எண்ணுகிற வரைக்கும் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்ற மனநிலையிலே பார்த்தீங்கன்னா அவங்க பொட்டியை போய் திறக்கணும். அதற்காக ஊடகத்துக்கிட்ட என்ன வேணாலும் சொல்லி எப்பா போடுப்பா ரிசல்ட்டை திமுக ஆதரவாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தது. அதை தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி தான் தெரியுது கருத்து கணிப்பு. கடைசி வரைக்கும் அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வெற்றி பெறும் என்ற எண்ணத்தோடு போய் வாக்கு எண்ணட்டும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க போல இருக்குது. களத்தில் ஒட்டுமொத்தமாக திமுக வாக்குகள் விஜய்க்கு போயிருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ 3ஆம் இடம் போக வேண்டிய கட்சி திமுகவாக தான் இருக்கணும். ஆனால் கருத்து கணிப்புகள் எதிர்மறையாக வந்திருக்குது. இது மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தெரியல. அதுலேயும் 3 முன்னணி நிறுவனங்கள் திமுக ஆதரவாகவும் 4 முன்னணி நிறுவனங்கள் அதிமுக ஆதரவாகவும் ஒரு முன்னணி நிறுவனமானது தவேகாவுக்கு ஆதரவாகவும் போட்டிருப்பதனால திமுகவுக்கு வெற்றி என்று போட்ட நிறுவனத்தை விட அதிமுகவுக்கு வெற்றி என்று சொல்ற நிறுவனத்துடைய எண்ணிக்கை அதிகம். அப்படி இருக்கும்போது இங்க இருக்கின்ற தொலைக்காட்சிகள் திமுகவுக்கு ஆதரவாக வந்த கருத்து கணிப்பை தான் பெருசா பேசுவாங்க. ஏன்னா வடநாட்டு ஊடகம் சொல்லிடுச்சு இல்ல. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டைம்ஸ் நவோ, ஜேசி ஸ்ரீராமையோ, CNN நியூஸ் 8 இல்ல ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனையோ அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இன்னும் பல கருத்து கணிப்பில் இருக்குது. இவங்கெல்லாம் அதிமுக வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கருத்திலே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதனால இந்த கருத்து கணிப்பு என்பது அதிமுகவுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி டிவி காரங்க விவாதம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நம்முடைய எண்ணங்க. ஸோ மொத்தத்தில் கருத்து கணிப்பு என்பது திமுகவுக்கு ஆதரவு என்று சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்க. திமுகவுக்கு 3 நிறுவனங்கள் தான் ஆதரவாக போட்டிருக்கு. அதிமுகவுக்கு 4 நிறுவனங்கள் ஆதரவாக போட்டிருக்கு. அப்போ தமிழக அரசியல் களமானது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குதா, திமுகவுக்கு சாதகமாக இருக்குதா? அப்போ ஊடகத்தில் வந்திருக்கின்ற கருத்து கணிப்பு சரியா தவறா? உங்க கருத்தை நீங்களே சொல்லுங்க. நன்றி.